இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு உண்மை நிகழ்வுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். என்னுடைய தோழி ஆசிரியராக பணிபுரிபவர். அவர் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுவதற்காக அன்று கிளம்புகிறார். அன்று சரியான மழை, காற்று. அவர் செல்லும் வழியெல்லாம் வெறும் சேரும் தனியுமாக கிடக்கிறது. திடீரென்று ஒரு பஸ் அவர்கள் மீது சேற்றை வாரி இறைத்துவிட்டு சென்று விட்டது. உடை முழுவதும் சேராக மாறிவிட்டது. இப்பொழுது அவர்களால் அங்கே செல்ல தடை ஏற்படுகிறது. அவர்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் மீண்டும் வீட்டுக்கே திரும்பி வருகிறார். உடையை மாற்றி செல்லலாம் என்று. வீட்டின் கதவை திறந்து பார்த்தால் ஒரே கேஸ் ஸ்மெல். அவர்களுக்கு என்னவென்றே புரியவில்லை. கிச்சனுக்குள் ஓடி வருகிறார். அதில் ஒரு பர்னரின் உடைய சுவிட்ச் ஆனில் இருக்குது. வேகமாக போய் அதை ஆஃப் பண்ணுறாங்க. அப்புறம் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து விடுறாங்க. இப்பொழுது தான் அவர்களுக்கு தோன்றுகிறது, ஆம், நமக்கு ஏற்பட்ட தடங்கள் எவ்வளவு பெரிய நன்மையாக முடிந்துவிட்டது என்று. அன்பு நண்பர்களே, நம் வாழ்விலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கும். அந்த தடங்கள் சில நேரங்களில் இப்படிப்பட்ட உடனடி நன்மையை தரக்கூடியதாக இருந்திருக்கும். சில தடங்கல்கள் நீண்ட நாட்கள், ஏன் பல வருடங்களுக்கு பின் நன்மை தருவதாகவும் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருப்பீர்கள். ஆனால் ஏதோ ஒரு சிறு தடங்களால் அதனை அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அதன் பின் அதைவிட பெட்டரான ஒரு வேலை உங்களுக்கு கிடைத்து உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும். உங்கள் வாழ்க்கை புத்தகத்தை புரட்டி பாருங்கள். தடங்கல்கள் எல்லாம் நன்மையாக மாறிய நிகழ்வுகள் நிறைய இருக்கும். தடங்களை கண்டு தயங்கி நின்று விடாதீர்கள். தடங்களும் நன்மைக்கே என்று தடை தாண்டி வீறு நடை போடுவோம். வெற்றி நிச்சயம். வாழ்க்கை நிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.